கலஞ்சிக்கு கூட்டுகளா இருக்க கல்லுக்கு கூட்டு இல்ல. ஆமா. அப்ப நம்ம முதல்ல இந்த கல்லை சாப்பிடுமா? கல்லுக்கு கூட வேணும்யா. என்ன வேணும்? கடிக்கைக்கு குடிக்கைக்கு கடிக்க வேணும்னா இந்த இடத்துல என்ன இருக்கு? என்னது இருக்கு? வெறும் கத்தி மட்டும் தான் இருக்கு. அண்ணே கோயில் மாடு நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஏகப்பட்ட மாடு அது மாட்டை பிடிச்சி மாடு விட்டுருவோமா? அந்த வேலை ஆமா வார்த்தையை தாங்க கேட்டு மாடு நினைச்சுட்டு கல்ல குடிப்போமா என்று கேட்க வார்த்தைகளை கேட்டா புறமான அது கரெக்ட் ஆயிடுச்சு. என்ன வார்த்தை சொல்லிவிட்டு ஆமா அம்மா என்ன புத்தி நீ படித்தாய் நீ படித்தாய் இந்த புத்தி என்ன வார்த்தை சொல்லி இதெல்லாம் பெரிய பாவம். இந்த புத்தி உனக்கு எங்கிருந்து வந்துச்சு? அதாரி ஒரு பசுவில் 1000 மந்திரங்களை கொள்வதும் சரி, ஒரு பசு கொள்வதும் சரி. சரி நீ சொல்றியே இந்த பசுமாட்டுடைய மடுவறுத்து ஆமா இந்த கண்ணுக்கு சாப்பிடலான்னு சொல்றிய. இதை அறிந்து கொள்வார்களே ஆனால் அழகு அங்கே கருது நம்மளை விட மாட்டாங்க. ஏற்கனவே கோவில் மாடு. ஆமா கோவில் உடமையாளர்கள் கண்டார்கள் யாரால் நம்மளை கொலையே செய்திருவாங்க. வானோட வெட்டியில் பண்ண போடுவாங்க. இந்த வேலை முடித்து அந்த வேலை உனக்கு வேலையெல்லாம் நான் கொடுக்குறப்பா. அப்படியா? இல்ல எனக்கு அதான் வேண்டாம் பேச மாட்டேன் தங்கச்சி. அண்ணா இதனால் வரைக்கும் நீ கேட்டு எந்த காரியத்தை அண்ணன் மறுத்தது செய்யாம இருந்ததே இல்ல. இப்ப நீ கேட்பது எனக்கு மனதிற்கு சரிபோல. எனக்கு அது சரியா தான் படுது தங்கச்சி. உங்களுக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு, எனக்கு சரியா இருக்கு. உனக்கு சரியா இருக்கு. ஆமா தங்கச்சி. அண்ணா வேண்டாமா? இல்ல வேணும். விபரீதமான ஆசை இல்ல எனக்கு வேணும். இதோடு விட்டு விடு. இல்ல நான் செய்ததை தியானம் பண்றேன். தங்கச்சி அண்ணே இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த மாட்டை பிடிச்சு மது இருக்கணும் அப்படின்னு சொல்லி வணக்கி வணக்கி இருக்கும் வணக்கி இருக்கும் கள்ளப்படி கண்ணனையோ கல்லறையோ வணக்கி வணக்கி இருக்கும்
நீங்க மட்டும் மனுவர்களே உங்களை பேச மாட்டேன் மாட்டப்படுங்க தங்கச்சி கவலை உனக்கு மாட்டுடைய மறுவருக்கு சுட்டு சாப்பிடும் அவ்வளவுதான். பார்த்தா அந்த புறமான என்ன பண்றது தெரியுமா? பாதை வட பக்கத்துல ஒரு பருவம் பார்த்து அந்த பனையில இருந்து கண்ணு கேட்டுச்சு இந்த சேலைச்சின்னா முதல்ல குடிக்கணும். கண்ணு குடிக்கணும்னு சொல்லி கண்ணு குடிக்கிறேன். அழகாக இந்த ஈராத காரியானது அப்படியே சொல்லிட்டு இருக்கு போயிருப்பாரு. ஆமா அந்த மாடை பிடிக்கணும் இல்லையா? ஆமா மாடை பிடிக்கும் போது மாடு சத்தம் போடாம மாடு சத்தம் போடாம அதுக்கு என்ன பண்றாரு? இந்த மாடுகளே கூடிய புல்லு இருக்கு பாரு. ஆமா அந்த புல்ல ஒரு அஞ்சு அந்த பறிச்சுட்டு வருது. ஆமா அதுல இந்த மைய எடுத்து தடவை வசியமை அந்த வசியமை எடுத்து தடவி அப்படியே அந்த புல் கட்ட புல் கூட்டத்துல போடுறான். சரி இந்த கோவில் மாடு ஈனாத காரியானது அப்படியே அந்த புல்ல கொண்டு போய் ஆமா அதை கடிச்சு சாப்பிடும் போது மையானது உள்ளே செல்கிறது.
குலமாடல் இனியங்காரி விளங்குறது. ஆமா, ஏற வந்தா கோயில் மாட்ட பிடிச்ச. ஆமா, கைய கால வேண்டாம், அப்படியே மடுவை வெட்டி இருக்கு. அப்படியே மடுவை மட்டும் வெட்டி எடுத்தாங்க. சரியா எடுத்து ஒரு சட்டியில போட்டு வச்சேன். வைத்து கோலையை வச்சு சுட்டு சாப்பிடுறான். 3 அட்டைகளை போட்டா 4 வாழையை பத்த வச்சேன். ஆமா, அதுல இந்த மடுவத்துக்கு போட்டு சுடுறேன். நல்ல சுட்டு அண்ணன் தங்கச்சியும் கல்லும் பருவமாக வந்ததும் கல்லை எடுத்து வச்சு இந்த மடுவை எடுத்து வச்சு தங்கச்சிட்டு சொல்ற அம்மா புனமாடி அண்ணே ஆட்டு மடுவெடுத்து கட்டிய சுட்டு பதமா வச்சிருக்கிற 3ஆவது கல்லு அந்த மாட்டுடைய மடு. இது போல ஒரு அநியாயம் எங்கேயாவது நடக்குமா? மாட்டுடைய மடுவருப்பான அந்த உலகத்திலே இவ்வளவு பெரிய புதுமையான செயல். அண்ணன் தங்கச்சி 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி குடிக்கிறாங்க. அண்ணன் தங்கச்சி ஷேர் போட்டுருந்தாங்களா? ஷேர் போட்டீங்கம்மா பங்கு வச்சு பங்கு குடிச்சு சாப்பிடுறேன். அண்ணே நல்லா இருக்கு. ஆனா 2 குறை. என்ன குறை? உப்பு இல்ல, உரப்பு இல்ல. அதுக்கெல்லாம் சூடு இருக்கு இல்லையா? சூடுதான் இருக்கு. சூடு இருக்கு இல்லையா? இதமா சாப்பிடுவோம், தரமா சாப்பிடுவோம். அப்படின்னு சாப்பிட்டு 2 பேரும் நல்லா தடுமாறி ஆமா. இங்க இந்த பசுவானது பசுவதி இறந்த போது இடையர்கள் காண கண்டு பசுவைதான் வருவதில்லை தோல் ஒன்றும் காண கண்டு பசுமையாய் மேயும் ஆட்டை மடுவை அழுத்ததாரோ என்று எண்ணி இவர் போய் ஊரில் சொன்னாரே. பசுவனையும் மடுவருந்து கொஞ்சம் சாப்பிட்டுருக்காங்களே இவனுக்கு வரா ஒரு கொடூரமான வேலை. ஆமா, யாருக்கு இதை செய்யறதுக்கு மனம் வந்து அதானி பத்தியமான கொண்டாரு பாவம் சொல்லுவாங்க. இது பசு ஈனாதுகிறாரு. ஆமா, ராஜ்யம் மடுவெடுத்து சாப்பிடறதுக்கு எப்படி மனசு வரும்? பாதிகளா மனசுல சொல்லிட்டு நீங்க இதுக்கு வந்துதான் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களே. அப்படி என்று வேதனை தாக்காம அந்த பசுவாண்டு கத்தி கதறி அழுது அப்படியே உயிர் பிறந்துச்சு. அந்த வேலையே பார்த்தார் ஐயா, இது யாரு செய்தது எவரு செய்தான்னு அறியணும். அப்படி என்று சொன்னவுடன் அந்த உறவகை ஓடி வந்து கரை கரையாய் அந்த சினமோ மதில வந்து சுற்றியவே பார்க்கிடவே பசு நடத்தி பார்க்கிறதே
பரவாயில்லை, பேர் கூடி